ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத் துறையில் சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எப்படி அனுப்புறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகம் முழுவதும் சத்துணவுத் துறையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி பார்த்தா தமிழகம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் உங்கள் மாவட்டத்துக்கு தெரிஞ்சுக்க நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு குறித்து அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வர சொல்ல உங்களுக்கு ஜாப் பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இன்ஃபர்மேஷன் என்ன, அதுக்கப்புறம் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயுமே பார்த்தா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பேஜில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சமையல் உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி மாறுபடுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் சேலரி கொடுக்குறாங்க. போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. பழங்குடியினர் 18 வயசுலேருந்து 40, விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது தூர சுற்றளவு. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஸ்கூலில் வேக்கன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 3 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் உங்களுக்கான வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இந்த 3 இடத்துல போனீங்கன்னாவே உங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலுக்கு வேக்கன்சி இருக்கா, அதேமாரி உங்கள் ஊரில் வேக்கன்சி இருந்தால் எந்த கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண பாருங்கள். அதாவது ஒரு வேளை பார்த்தா உங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலுக்கு வேக்கன்சி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி அப்டேட் பண்ணலை, ஓவரால் வேக்கன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாலுக்கா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி மென்ஷன் பண்ணல. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக பார்த்தா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், பிடிஓ ஆஃபீஸ் அல்லது கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அதை முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சப்மிட் பண்ணலாம். நகராட்சியில் இருக்கவங்க நகராட்சி ஆஃபீஸ், மாநகராட்சியில் இருக்கவங்க மாநகராட்சி ஆஃபீஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறுபடுதுங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 26, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 27, 28, 29 இந்த மாதிரி 30ஆம் தேதிக்குள்ளே கடைசி தேதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக லாஸ்ட் தேதி உங்களுக்கு மாறுபடுது. ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்று தாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு மென்ஷன் பண்ணி வருது அப்ளிகேஷன் ஃபார்மில். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அப்படியே இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானது. ஸோ இப்போ விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லேயே கீழே அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேக்கன்சி இருக்குது அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜபாளையம் அப்படின்னா எந்த சத்துணவு மையத்தில் வேக்கன்சி, இனசூழ்ச்சி ஒதுக்கீடு, இந்த சத்துணவு மையம் எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க, இது பாருங்கள் எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர்னா எஸ்சி, அவங்க தான் முன்னுரிமை பெற்றவங்க. அந்த மாதிரி எந்த இனசூழ்ச்சி ஒதுக்கியிருக்காங்க, முன்னுரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போது உங்கள் ஒரு ஊராட்சி உங்கள் ஸ்கூலில் பார்த்தா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அது உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பார்த்தா அப்ளை பண்ண முடியாது, ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி வேறு ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்று தான், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதை பற்றி பார்க்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை ஒட்டவும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை இதில் அப்படியே வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோவை இதில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாவட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஊராட்சி ஒன்றியம்னா உங்கள் ஊராட்சி எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். மாநகராட்சினா மாநகராட்சி பெயர் என்ன, நகராட்சினா அதுக்கான பெயர் என்ன அப்படின்றத இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பள்ளி. ஸோ நீங்கள் எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, அதாவது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ உங்கள் ஒரு ஸ்கூல் இருக்குது, உங்கள் ஊரில் ஒரு ஸ்கூலுக்கு அதுக்கு உங்கள் வேக்கன்சி இருக்குன்னா அந்த ஸ்கூல் பெயர் என்ன, அதாவது அரசு உயர்நிலை பள்ளியா அந்த மாதிரி அது என்ன பள்ளி எந்த ஊரில் இருக்குது அதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வந்து பார்த்தா அந்த விண்ணப்பிக்கும் பள்ளியில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ விண்ணப்பிக்கும் பள்ளி எது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தெளிவாக வந்து பார்த்தா டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள், அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ மிக்சரப்பாக வந்து ஃபில் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர். ஸோ உங்கள் பெயர் என்ன, அதாவது ஸோ பெண்கள் பெயர் தான் அதிகபட்சமாக பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் பெயர் என்னவோ மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் கணவர் பெயரில் போய் டிக் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகாதவங்க தந்தை பெயரை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சைட் பண்ணீங்க, தந்தை பெயர்னா தந்தை பெயரை கொடுத்துக்கோங்க, கணவர் பெயர்னா கணவர் பெயர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க. குடும்ப அட்டையில் உள்ளபடி மற்றும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டது. ஓகே, உங்கள் குடும்ப அட்டையில் எப்படி அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதேமாரி இருப்பிட சான்று நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன, இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா வித்து பின்கோடோட உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நகராட்சியின் பெயர். நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தோட பெயர் என்ன, நகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நகராட்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தமிழில் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, 10th பாஸ்னா 10th பாஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 10th ஃபெயில் அப்படின்னா 10th ஃபெயில் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th வந்து பார்த்தா தேர்ச்சி தோல்வி அப்படின்றத நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிறந்த தேதி வித் வயது. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ என்ன அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தா உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி மற்றும் உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, பிசியா எம்பிசியா அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன கம்யூனிட்டி எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த கம்யூனிட்டி அதேமாரி என்ன கேஸ்ட் அப்படின்றத பக்கத்துலேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா ஆமெனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர், அதாவது ஸோ பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர் எது அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ எந்த மையத்தில் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண போகிறீங்க இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த மையம் எதுன்றதுலேயே இருக்குது பாருங்கள். பள்ளி சத்துணவு மையத்தின் பெயர் எந்த பள்ளி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அந்த பள்ளியின் பெயர் கேட்டிருக்காங்க. மையம் மற்றும் பெயரை கொடுத்துட்டு விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதிகமாக 3 கிலோமீட்டருக்கு போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியிடம் கோரும் மையம் என்ன, ஸ்கூல் நேம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, இடம் வந்து உங்கள் கிராமத்தோட பெயரோ நீங்கள் இருக்கிற பிளேஸ் எதுவோ அந்த பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் விண்ணப்பத்தாரின் கையொப்பமில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இணைப்பு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்தமான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாற்று சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் டிசி கேட்டிருக்காங்க, அதை கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப அட்டை நகல் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணுங்கள். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அதை அட்டாச் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா இருப்பிட சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 டாக்குமெண்ட் வந்து பார்த்தா காமனாக ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்க பாருங்கள். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான். ஸோ ப்ரியாரிட்டி என்னென்னமான டாக்குமெண்ட்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னா, ஆதரவற்ற பெண், கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, குழந்தைகளுடைய பெண், மாற்றுத்திறனாளி, கணவனுடைய குடும்பத் தலைவி, விண்ணப்பத்தாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து மற்றும் நாள்பட்ட படுக்கையில் உள்ளாங்க, இல்லை 2 குழந்தையுடைய அந்த மாதிரி தாயாக இருக்கவங்க, இந்த மாதிரி இதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா, விண்ணப்பத்தை அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை தபால் அஞ்சல் மூலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை வந்து பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தபால் மூலமாக அஞ்சல் மூலமாக அனுப்பலாம், அல்லது டேரெக்டாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றதால கிட்டவே இருக்கும், நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி உங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண பாருங்கள். இதாங்க இன்ஃபர்மேஷன். அது கீழே ஒப்புகை சீட்டு கொடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் நாங்கள் வந்து பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு ஒப்புகை சீட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பார்த்தா சத்துணவு, அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒப்புகை சீட்டு அப்ளை பண்ணதுக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒப்புகை சீட்டில் வந்து சைன் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறது இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் மாநகராட்சி இருக்கீங்க, நகராட்சி இருக்கீங்கன்னா அதுக்கான ஆஃபீஸ் எங்கே இருக்கும், மாநகராட்சி ஆஃபீஸ், நகராட்சி ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் அங்கே இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறத. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாரி அப்படி வேக்கன்சி இருந்துச்சுன்னா அது உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதை தெரியாம மாட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த வேக்கன்சி உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்ட வாரியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு சேனலையும் வந்து பார்த்தா போஸ்ட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் அதெல்லாம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அங்கன்வாடி வேலைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.